சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் ஓங்கிய புயமும் மழைக்காலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர் ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர் ஒத்தாசை அனுப்பிடுவீர் வழுவாமல் காத்திடுவீர் ஒருவராய் பெரிய அதிசயம் ஒத்தாசை அனுப்பிடுவீர் சொல்லுவோமா புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் புகலிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே எனக்கு அளிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு காரியம், இந்த பாட்டு நீங்கள் பாடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நீங்கள் பாடுவீங்கன்னு நம்பி நாங்கள் பாடுறோம். ஆமென். எங்களுக்கு உண்மையாலே ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஜேக்கப் எங்கள் கொயரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் பேசணும், யார் பாடல் நடத்தினாலும் பாடினாலும் நீங்கள் எல்லாம் நல்லா பாடுறீங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். சங்கீதம் 28:7 அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அது அவர் சொல்கிறாரு, என் இருதயம் உம்மை நம்பி இருக்கிறது, அதனால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆமென். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுது. உங்கள் இருதயம் களி கூறணும்னா உங்கள் இருதயம் யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆமென். அவரை பாடி அவரை துதிக்கிறதுக்காக தான், அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். ஒவ்வொரு இங்கிலீஷ் பைபிளில் வந்து ஐ வில் பர்ஸ்ட் அவுட், நான் அவர் என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவரை நம்பி இருக்கிறதுனால, அதனால் அவரை சத்தம் போட்டு அவரை நான் துதிப்பேன். நீங்கள் ராகத்தில் பாடுறீங்க தாளத்தில் பாடுறீங்களா ரெண்டாவது, உங்கள் இருதயம் அவரை சத்தமாக பாடணும். ஆமென். எங்களோடு கூட இணைந்து பாடுறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி